வணக்கம்மா. இன்றைக்கி பாக்கியலட்சுமி சமையல் அறையில் இன்றைக்கி கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு சிக்கன் செய்யலாம். முக்கியமாக செய்யணுங்கிறதுனால இன்றைக்கி மூலிகையை வச்சு இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேம்மா. கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம், அதோட கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்குவோம். கற்பூரவள்ளி இலையை பறைச்சிக்குவோம். எண்ணெய் அது காய்கிறதுக்குள்ளேயும் இந்த வேலையை பண்ணிக்கிறோம். கற்பூரவள்ளி இலை, 4 பச்சை மிளகா, 3 பூண்டு, இதை அரைச்சிடலாம். இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு, வாங்க பார்ப்போம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருந்தோம், அது காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கணும். ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கு. அடுத்து பூண்டு போட்டுக்குவோம். இந்த இஞ்சி, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டுமா, கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். வதங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுருவோம். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்குவோம். மசாலா தான் கடையில் வைக்கிற சிக்கன் மசாலா தான் போடுறேன். மசாலா போட்டு வெந்துருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க கற்பூரவள்ளி இலை பேஸ்ட்டு போடுவோம். கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை ஊற்றி வேக வச்சுருவோம். தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கற்பூரவள்ளி இலை வந்து நம்ம கசாயமாவோ இல்லை பஜ்ஜியாவோ அப்படிலாம் கொடுத்தாக்கா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி சிக்கன் ஃபேவரட்டான இது இல்லை, அதனால சிக்கனில் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சளி இருமல்லாம் குழந்தைகளுக்கு சரியாகும், எல்லாருமே சாப்பிடும். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். கொத்தமல்லி போட்டுடலாம். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். பொடியாக வெட்டி வச்சுருக்க இந்த இஞ்சியும் போட்டாச்சு. இது பொடியாகிடுச்சுமா இந்த சிக்கன். இது வந்து சப்பாத்தியோடவும் பூரியோடவும் சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நானாகவே ரெடி பண்ணினேன். இது வந்து இந்த மூலிகை போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.